மினிஸ்டர் வந்துட்டு ரொம்ப இதாக சொல்கிறாரு, உனக்கு அதுக்கு ப்ரூஃபே இல்லையே, நான் தான் டைமண்ட் கடத்துறேன் அப்படின்னோடனே பார்த்தா அதுக்கான ப்ரூஃப் வந்துடுது. ஸோ அதை பார்த்தோன்னே வந்துட்டு அவர் வேகமாக இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இதில் வந்துட்டு ஹைஜாக்கை சுட்டு கொல்லப்பட்டுட்டாங்க, இங்கே எல்லாமே சேஃபாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் வெளியேற்றிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, ஹீரோவை வந்துட்டு பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, நீ கொடுத்த டைமண்ட் எல்லாமே போலி, அது எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லி ஹீரோ அடிச்சிட்டு இருக்காரு அவரோட பார்ட்னர். இப்போ தான் வந்துட்டு ஒரிஜினலான கதை வருது. ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு காட்டுறாங்க. ஹீரோயின் லவ் பண்ணப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவங்கள ஏமாத்திருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் போகிற நிலைமைக்கு வந்துட்டு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அது காரணமே ஹீரோ தானே அவங்களுக்கு தெரிய வருது. இன்னும் அவங்கள மேலும் ஃபாலோ பண்ணி போகும்போது தான் தெரியுது ஹீரோ வந்துட்டு வேற ஒரு பெண்ணோட இருக்கிறதையும் அவங்க பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப மனசடைஞ்சு போயிடுறாங்க. அவங்க ஏமாத்தப்பட்டதை அவங்களுக்கு அப்போ தான் தெரிய வருது. ஸோ அவங்க உடம்பு முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் சரியாகி எழுந்து வரும்போது அவங்களுக்கு வந்துட்டு பழி வாங்குற எண்ணம் வருது. அவனை சும்மா விடக்கூடாது, இப்படி தான் வாழ்க்கையை நாசமாக்கணும் ஒருத்தனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானில் தான் ஃப்ளைட் ஹைஜாக் பிளானில் தான் வந்துட்டு முக்கியமான பிளான் என்னன்னா, அந்த டைமண்டை கடத்தணும், அந்த பழியை தூக்கி ஹீரோ மேலே போடுறது தான் அவங்க பிளான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரை கூப்பிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பிளானை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இந்த டைமண்ட் கடத்துற பிளானை அதெல்லாம் வந்துட்டு ஃப்ளைட் ஹைஜாக் பிளானுக்கு அவங்க வந்துட்டு ஒன்று ஒன்றா ரெடி பண்ணுறாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்க வந்துட்டு உண்மையான தலை